கடைசி வர பிதா 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 என்றே பிதாக்காக வந்தார். பிதாவின் சித்தம் செய்வது, பிதாவினுடைய வார்த்தை நிறைவேற்றது, பிதாவின் ராஜ்யம், பிதா 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 என்றே வாழ்ந்தார். கடைசியில் பிதாவினத்தில் ஒப்பு கொடுக்கிறார், தம் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார்? பரிசுத்தாவின் வர வேண்டாம், மாம்சமாக யாவர் மீதும் அந்த ஆவி பொழிந்தருளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்தார் போனார் என்பது அல்ல, இவர் போனால் தான் அவர் வருவார். நான் போய் தேற்றவர்களை பரிசுத்தாவினை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். எருசலேமில் சபை காத்திருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வானத்துக்கு பூமிக்கு நடுவில் சிலுவையில் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்படுகிறது. எருசலேமில் நீங்கள் பார்க்கிற பொழுது வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் தான் அந்த மேல் வீட்டாராக இருக்கிறது. அங்கு போய் ஜனங்கள் எல்லாம் அமரணும். தேற்றவாளன் யாருன்னு தெரியாது, போதகர் கிடையாது, மெய்ப்பன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, அமைதியெல்லாம் இருக்கிறாங்க, ஒரே மனதோடு இருக்கிறாங்க. ஆனால் பல பாஷைக்காரர்கள் இருக்கிறாங்க, பல இனத்தார் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டின் சபை சொல்கிறேன். அந்த இடத்துல தான் அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஆவியானவர் இறங்குகிறார். என்ன இது மொழி சபை இல்லை, இன சபை இல்லை, இது என்னென்னமோ எல்லாம் இருக்குது இல்லையா, வகுப்பு வாரியங்கள்லாம், அதன்படியெல்லாம் சபை இல்லை. அதனால் ஆவியானவர் இறங்குறது இல்லை, சாமி இறங்குறது இல்லை, சாமி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் கிறிஸ்துவனுடைய நித்திரை காணப்படுகிறது. ஏன் அவர் ஆவியை விடுகிறார்? இப்படிப்பட்ட திரைச்சிலை இரண்டாக கிழிக்கப்படுகிறது. ஏன் திரைச்சிலை இரண்டாக கிழிக்கப்படுகிறது? யூதர்களுக்கு மட்டும்தான் அது வர ஜுடாயிசம் மட்டும்தான் இருந்தது. அதன் பிறகு தான் புறச்சாதையாக நம்ம போல ஆட்கள் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் ஆரோன் வம்சாவளியில் வருகிறது இல்லையா, ஆசரிப்பு ஊழியம், அவனுடைய பிள்ளை இப்போ கொஞ்சம் அப்படி நடந்துன்னு இருக்குது. ஆரோனுடைய வம்ச அட்டவணையில் வர மாதிரி அப்பா மருமகன் இல்லை மகன், அவன் மகன், இது குடும்ப அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்ததை கர்த்தர் உடைக்கிறதுக்கு தான் இந்த திரைச்சிலை இரண்டாக கிழிக்கப்பட்டு சீலையே இல்லாத போச்சு. இப்போ சபையில் பிரகாரத்தில் ஒரு கூட்டம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு கூட்டம் இருக்கும், லேவி கோத்திரம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் பிரதான ஆசாரியன் இருப்பான், பரிசுத்த ஸ்தலத்தில் லேவி கோத்திரம் இருக்கும், பிரகாரத்தில் சாதாரண விசுவாசிகள் இருப்பாங்க. இப்போ இந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டதும் இந்த பிரதான ஆசிரியர் வம்சாவளியில் தான் ஆசிரியர்கள் வருவாங்க. ஆனால் கடையாந்திரங்கள் இருக்கிறவன் நேராக பிரதான ஆசிரியர் ஸ்டேட்டஸுக்கு போகலாம், இப்போது அந்த ஸ்தானத்துக்கு போகலாம். அழைப்பின் படியே பிரியமான தேவனோட ஜனமே, எல்லாரையும் சேர்த்து அரவணைக்கிறவர் தான் தேவன். எவனையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவர், எவனையும் உயர்த்த வல்லவர். இந்த குடும்பம்தான், இந்த குலம்தான், இந்த கோத்திரம்தான், இந்த இனம்தான் என்பதெல்லாம் இல்லை. இந்த 12 கோத்திரங்களும் இப்பொழுது 12 சீடர்களாய் கர்த்தர் வைக்கிறார். 12 சிங்காசனங்கள் காணப்படுகிறது. அந்த காலத்து கோத்திர பிதாக்கள் இருந்தாங்க. இந்த